வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு தத்துவ பேச்சில் என்ன சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் விஷ்ணுன்னு பேர். வணக்கம் சார். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சார், நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டர்ன் பார்க்குறோம். இது இப்படி நடந்திருந்தா இப்படி இருக்கும். இது நடந்தா இதுதான் வரும் அப்படின்னு நாம ஒரு அவுட்கம்ம இப்ப நடக்கிற விஷயத்த வச்சு அத டிசைட் பண்றோம்ல. அத நம்ம ஒரு பேட்டர்னா பார்க்குறோம். அப்படி எடுக்கும்போது ஒரு சில நேரங்கள்ல சரியான முடிவு வருது. ஒரு சில நேரங்கள்ல தப்பான முடிவு வருது. அந்த தப்பான முடிவு வர்றத நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றோம்? சரியான முடிவு வர்றத எந்த இடத்துல கரெக்ட்டா நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கிறோம்? அது என்ன விஷயம்? நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கணும். ம். லைஃப் வந்து ரேண்டம். அதில் சில கேம்ஸ் வந்து ரூல்ஸ் படி ஆடுறது, அது பேட்டர்ன். இப்போ ம். செஸ் வந்து பேட்டர்ன் கேம். இவ்வளோ ஃபைனைட் நம்பர் ஆஃப் மூவ்ஸ் தான் நீ பண்ண முடியும். ம். ஆனால் தான் செஸ்ஸை உங்களால் கம்ப்யூட்டரை அடிக்கவே முடியாது. ஒரு சாதாரண ஹேண்ட் ஹெல்டு ஃபோனே வந்து வேர்ல்டு சாம்பியனை காலி பண்ணிடும். ம். ஏன்னா என்னெல்லாம் பாசிபிள் மூவ்ஸ் இருக்கோ அதை கால்குலேட் பண்ணி அதை பண்ணிடும். நீ வந்து பிரெயினில் டயர்டாகி தோத்துருவ. ஸோ ஆனந்த கூட இந்த ஃபோன் அடிச்சிடும். ஸோ கம்ப்யூட்டரை மனுஷனால் அடிக்கவே முடியாது. இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் ரொம்ப நாள் டெவலப் ஆகி இதை அடிச்சிடுது. அதுதான் பேட்டர்ன் சீக்கிங். இதுதான் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த செட்டில் அந்த பேட்டர்னுக்குள்ளே நம்ம ஆடுறது. ரூல்ஸ் ஆர் டிஃபைன்ட். ம். ஆனால் வாழ்க்கைங்கிறது அது மாதிரி கிடையாது. வாழ்க்கைங்கிறது அப்சல்யூட்லி ரேண்டம். ம். எது வேணால் எப்படி வேணால் எங்கே வேணால் நடக்கலாம். ஸோ ஆனால் நம்ம வந்து எப்படின்னா நம்மளால் அந்த ரேண்டம்னஸை எடுத்துக்க முடியாது. ஹியூமன் பீயிங் தான் ஒரே அனிமல். அந்த ரேண்டம்னஸை எடுத்துக்க முடியாது. ஸோ நம்ம என்ன நினைக்கணும், ஏன்னா மற்ற அனிமலுக்கெல்லாம் பாஸ்ட்டும் கிடையாது, ஃப்யூச்சரும் கிடையாது, ப்ரெசண்ட் மட்டும்தான். ஒரு பிராணி நாய்க்குட்டி வளர்த்தேன்னா 6 மாதத்தில் அம்மாவை மறந்துடும். ஒரு வருஷத்தில் அம்மா பை தாய் பையங்கிற உறவே ம். மறந்துடும். உனக்கு லைஃப் லாங் உங்கள் அம்மாவை நீ மறக்க மாட்ட. ம். உனக்கு அது மாதிரி ரிச்சுவல்ஸ் இருக்குது. அது மாதிரி ஃப்யூச்சரில் என்ன ஆகுன்னு உனக்கு ஒரு பயம் இருக்குது. அதுக்கு தான் படிக்கிற, வேலைக்கு போகிற, என்ன பண்ணுற, பணம் சேர்த்து வைக்கிற எல்லாமே. ஒரு அனிமலுக்கு என்னென்னா அன்றைக்கி அப்போ என்ன இப்போ எனக்கு பசிக்கிறதுனா இப்போ வேட்டையாடி நான் சாப்பிட்ணும், ரைட்டுங்களா? ஸோ வந்து பேசிக்லி வந்து நேச்சருங்கிறது வந்து ரேண்டம். ம். ஆனால் உங்களால் அந்த ரேண்டம்னஸை ஒத்துக்கவே முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவோன்னா எல்லாத்தையும் செஸ்ஸில் தேடுற மாதிரி பேட்டர்ன் தேடுவோம். சில இடத்துல பேட்டர்ன் இருக்கும், சில இடத்துல பேட்டர்ன் இருக்காது. பட் எங்கே பேட்டர்ன் இருக்குது, எங்கே பேட்டர்ன் இல்லைங்கிறத நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணணும். அங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்ல தான் மிஸ் பண்றோம். தட் யூ ஹவ் டு டிசைட். ம். இப்போ நீங்கள் எலெக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா ம். இந்த டிவிகே ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டர்ன் இருந்தது. ஒரு 60, 70 அரசியலில் ஒரு பேட்டர்ன் இருந்தது. ம். நீ பூத் ஒர்க்கர் வைக்கணும், பூத்தில் ஸ்லிப்பு போடணும், ஒர்க் பண்ணணும், கேண்டிடேட் போய் கேம்பெயின் பண்ணணும், கேம்பெயின் போய் வேலை செய்யணும், ம். இது பணம் செலவழிக்கணும். சில பேர் பணம் கொடுக்கணும் வரைக்கும் போயிட்டாங்க. ம். 2 கட்சி பணம் கொடுக்குற வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ பூத்தை டைட்டாக மெயின்டைன் பண்ணணும், யார் வெளில வரான்னு பார்க்கணும், அவன் போடணுங்க. இப்போ அது எல்லாத்தையும் இந்த எலெக்ஷனில் அவன் இல்லைன்னு பண்ணிட்டார். ஒரு 10, 15 இடத்துல மேக்ஸிமம் 20 இடத்துல கேம்பெயின் பண்ணியிருப்பார். ம். நோ டோர் டு டோர் கேம்பெயின். பல இடத்துல வந்து கேண்டிடேட் வெளியே வரல. ஆனால் 108 சீட்டில் ஜெயிச்சிட்டாங்க. ம். ரூட்டே கிடையாது, ஒர்க்கரே கிடையாது, ஒன்றுமே. ஒரு சொசைட்டி வந்து அது அப்படியே இவால்வ் ஆகி 2 வருஷத்தில் 34%. இந்த கிரேட் எம்ஜிஆர் வேற அவர் வந்து டிஎம்கேவோட பயணித்து ம். அவருக்கு தெரிஞ்சவரே 30% ஓட்டு வாங்கினார். இவர் 34% ஓட்டு. அப்போ எந்த பேட்டர்ன், இப்போ நம்மலாம் பேட்டர்னை பார்த்தோம், இன்க்ளூடிங் மீ. நம்ம பேட்டர்னை பார்த்து இது நடக்காதுன்னு நினச்சோன்னா நடந்துருச்சு. கரெக்ட். பட் இது வரைக்கும் அரசியலில் பேட்டர்ன் பார்த்து தான் பண்ணிட்டு வந்தோம். ம். இந்த வாட்டி பேட்டர்ன் வேலை செய்யாதுன்னு எப்படி சொல்லுவேன்? ஸோ 10 வாட்டி பேட்டர்ன் வேலை செஞ்சது, 11th எலெக்ஷன் பேட்டர்ன் வேலை செய்யலை. இப்போ நீ பேட்டர்னே இல்லைன்னு அசியூம் பண்ணேன்னா அடுத்த எலெக்ஷனில் பேட்டர்ன் வேலை செஞ்சால் என்ன பண்ணுவேன்? ம். ஸோ இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் டஃப்பான சிச்சுவேஷன். ஸோ எங்கே பேட்டர்ன் வேலை செய்யும், எங்கே பேட்டர்ன் வேலை செய்யாது, அதை உனக்கு பிடிக்க தெரியணும். நீ என்ன பாஸ்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3, 4 பேர் சொன்னாங்க. ம். பட் அதெல்லாம் நியரர் டு தி எலெக்ஷன். ஒருத்தர் தான் 7 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார் ம். பெரிய மாற்றம் வருதுன்னு. பட் ஈவன் ஹீ வாஸ் கன்வின்ஸ்ட் ஆஃப்டர் ஹீ டாக் டு அ லாட் ஆஃப் பீப்புள். ஐ வாஸ் நாட் கன்வின்ஸ்ட். ம்ஹ்ம். ரைட்டா? என்னதான் பேட்டர்ன் இருந்தாலும் அந்த பேட்டர்ன் பிரேக் ஆகுதுன்றத 6 மாசத்துக்கு முன்னாடியே அவர் சொன்னாரு. ஒருத்தர் சொன்னார். பட் நம்மளால் வந்து அந்த பேட்டர்ன் வந்து உடையும்னு நான் நினைக்கல. ம். ஸோ வாழ்க்கையில் எல்லாமே பேட்டர்ன் நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ராப்ளம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் பார்த்து நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. ம். அது ஒரு பேட்டர்ன், கேண்டிலு, பாலிங்கர் பேண்டு, இது ஹெட் அண்ட் ஃபிபனாச்சி. ஷோல்டர் பேட்டர்னு, அது இதுன்னு.
ஸோ இதெல்லாம் வந்து வேலை செய்யும். அப்போ அது மாதிரி பர்ஃபெக்டாக வேலை செய்யறதுன்னா ஏன் நான் உனக்கு சொல்லி தருவேன்? நானே வந்து அதை யூஸ் பண்ணி ம். வருஷத்துக்கு 25% ரிட்டர்ன் வந்ததுன்னா ரூ. 100 போடுவேன். 1250 கிடைக்கும். ம். அடுத்த நாளே நான் திரும்பி போட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரூ. 10,000 போட்டால் 10 வருஷத்துல நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன். ம். வெறும் அதை பண்ணிகிட்டே இருந்தேன்னா. ஸோ அது மாதிரி பாசிபிள் கிடையாது. அந்த பேட்டர்ன் வேலை செய்யாது. அப்படிங்கிறத உங்களுக்கு புரியும். ஸோ மக்கள் பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டவங்க, கிளாஸ் எடுக்கிறேன், இது பண்றேன், அது பண்றேன்னு ஆமா. சொல்லி ஏமாத்துறாங்க. ஏமாத்துறாங்க. அது ஏமாத்துறாங்க. ஓகே. டெஃபினட்டாக ஏமாத்துறாங்க. ஃபைன். இப்போ இந்த பேட்டர்ன் வந்து என்னைக்காவது ஒரு நாள் பிரேக் ஆகுது. இப்போ 10 வருஷம் ஒரே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு சார். 11வது வருஷம் பிரேக் ஆகுது. அதை நம்மளால கணிக்கவே முடியாது. சம்டைம்ஸ் கணிக்க முடியும், சம்டைம்ஸ் கணிக்க முடியாது. ம். பட் இப்போ நான் ரெட்ராஸ்பெக்ட் சொல்கிறேன். ம். ம். இது நான் அந்த சமயம் பார்த்தேன்னா பார்க்கல. ம். இப்போ நான் ரெட்ராஸ்பெக்டில் என்ன சொல்கிறேன்னா 2024 எலெக்ஷனில் அண்ணாமலைங்கிறவர் ஒரு தனியாக பிஜேபியை லீட் பண்ணது ஒரு சேஞ்ச் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணதே 10% ஓட்டு வாங்கிச்சு. ம். இட்ஸ் நாட் அண்ணாமலை. ஹி செட் ஐ எம் கிவிங் ஐ எம் அன் ஆல்டர்னேட் டு தீஸ் 2 people. ம். அது 11% வாங்கிட்டு. இன்றைக்கி பிஜேபி லெஸ் தென் 3%. ஒரே 27 சீட்டில் நின்னாங்க. ஒரே ஒரு சீட்டில் 800 900 ஓட்டில் ஜெயிச்சாங்க. ம். சேம் பார்ட்டி. கரெக்ட். ரைட்டா? ம். ஸோ இட் வாஸ் அ vote for change and there was a vote for there was a vacuum. ஆ. கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இழப்புக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு வேக்யூம் இருந்தது. ம். அந்த வேக்யூமை கலைஞரோட பையன் தளபதி ஃபில் பண்ணார் ஓரளவுக்கு. பட் ஈவன் தென் தி ஆப்போசிட் சைட் வேக்யூம் இருந்தது. ம். அந்த வேக்யூமில் ஒரு பிராண்டு வந்தப்புறம் சுனாமி மாதிரி அடிச்சுட்டு போயிடுச்சு. எடப்பாடி குட் நாட் ஃபில் தட் வேக்யூம். அந்த வேக்யூமில் என்ட்ரான ஒரு பிராண்டு மார்க்கெட்டையே சுனாமி மாதிரி அடிச்சிடுச்சு. எவ்ரி டைம் வந்து ஒரு பைப்போலார் ஸ்டேட்டில் வந்து ஒரு வேக்யூம் இல்லாத இடத்துல பிராண்டு வேலை செய்யுமான்னு எனக்கு தெரியாது. அதே கேள்வி தான் சார். அதில் ஒரு சந்தேகம். அப்போது பேட்டர்னை பார்க்காம ரேண்டம்னஸ்லேயே போக முடியாதுல்ல? பார்க்கவே முடியாது. அதனால தான் நீ சொன்னேன் எங்கே பேட்டர்ன் வரும், எங்கே பேட்டர்னுக்கு ஃபெயிலியருக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? இல்லை நம்ம யூகம் தானா? அப்படி இல்லை. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா யூ ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல் அண்ட் யூ ஹேவ் டு ப்ளே வித் கிரிக்கெட் பற்றி நான் சொல்கிறேன் லூஸ் ஹேண்ட்ஸ். அப்படின்னா பால் எட்ஜாகி மேலே போகாது, இருக்கிற இடத்துலையே கீழே விழும். அன்லஸ் யூ ஆர் வெரி ஷுவர். சடனாக ஒரு ஃபுல் டாஸ் வந்து அடிக்க போகிற. பட் அன்லஸ் யூ ஆர் வெரி ஷுவர் நீ வீசினா காற்றை தான் வீசுவேன். எவ்வளோ ஒரு பேர் ட்ரை பண்ணாங்க. கேப்டன் விஜயகாந்த் ட்ரை பண்ணார், வேக்யூம் இல்லை. சீமான் 3 வாட்டியாக ட்ரை பண்ணுறாரு, அவருக்கு ஒன்றும் செல்ஃப் எடுக்கல. அவர் வந்து இவர் வந்தார், ட்ரை பண்ணார், பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஹவு கேன் யூ எக்ஸ்பிளைன் இட்? தெர் இஸ் நோ எக்ஸ்பிளனேஷன். இப்போ ஹைண்ட்சைட்டில் ஐ கேன் ட்ரை டு எக்ஸ்பிளைன். ஹைண்ட்சைட்னா என்னென்னா பின்னாடியாக ரியர் வியூ மிரரில் ஆனப்புறம் ஐ கேன் எக்ஸ்பிளைன் வை இட் ஹேப்பன். இது நாளைக்கு பேட்டர்னாக மாறும். இது பேட்டர்ன் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. பட் இதுவும் பேட்டர்ன் ஏன் ஆகாதுன்னா ஏடிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ணுவார். இன்றைக்கி நம்ம பேசுகிற சமயத்தில் ஏடிஎம்கே 2 குரூப்பாக பிரியுது, அது இதுங்கிறாங்க. ஸோ அது அந்த சமயத்தில் ஹீ வில் ரீப்ளேஸ் தட். ஸோ ஹி வில் பிகம் ஒன் ஆஃப் தி 2 போலார் பார்ட்டிஸ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுது? அந்த வேக்யூம் இருக்கிற சமயத்தில் நீங்கள் வந்திருக்கணும். ஸோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும். அவ்வளோதான். ரைட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து
15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.